இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு காணொளி பாருங்க. 50 கோடி வாங்கிக்கோ ஒரு எம்எல்ஏவா. இதனுடைய விளைவு தான் அந்த குதிரை பேரம். இப்ப இந்த குதிரை பேரம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஊழல் பாஸ்கர் அவரை 12 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதற்கான சூத்திரம் திரடவிருக்கு. திமுக பற்றி நீங்க பயப்படாதீங்க, நீ கைது செய்து உத்த சட்டத்தில் அடைக்க வேண்டும். அடிப்பாரா விஜய்? இவர் உங்களுக்கு நான் தெரிஞ்சவர் தான், எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தெரிஞ்சவர் தான். தமிழா அந்த இதோட ப்ரொப்ரேட்டரு பாண்டியன், தமிழா பாண்டியன் அவர் பேர். இவர் தாவேகால சேர்ந்துட்டார். இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னமும் இந்த இந்தியாவிலேயே இந்த உலகத்திலேயே ஸ்டாலின் மட்டும்தான் கொள்ளையடிச்சார். ஸ்டாலின் மட்டும்தான் 5 லட்சம் கொள்ளையடிச்சு போயிட்டார். ஸ்டாலின் மட்டும்தான் 5 லட்சம் கொள்ளையடிச்சு போயிட்டார். திமுக 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். அரசாங்க பணம் எங்கடா போச்சு? திமுக 5 10 12 13 லட்சம் கோடி எங்கடா எப்படா கடன் வந்துச்சு? 5 லட்சம் கோடி ரூபாய் திமுக நீங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் இவருக்கு வேலை. கைது செய்து சிறையில் அடைப்பாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு தான். அது ஒரு 4 வார்த்தை அந்த ஆள் பேசுறது கேட்க முடியல, நாரசாகமாக இருக்குது. கேட்குறவங்க கேட்பான், அது வேறு விஷயம். எதிர்கட்சிக்காரங்க கேட்பான், அது வேறு விஷயம். நம்ம ஏன் கேட்கணும்? என்ன வெங்காயத்துக்கு கேட்கணும்? அதனால் நாரசாகமாக இருக்குது. அதாவது செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்கணும். யார் அடைக்கணுமா? விஜய் அடைக்கணுமா? விஜய் ரொம்ப யோக்கியமானவர் இல்லை, ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன்ல. அதனால் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணுமா? யாரை? செந்தில் பாலாஜியை. யார்? விஜய். எதுக்கு? பேரம், குதிரை பேரம் நடத்தினாராம். 50 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாராம். ஆனால் மானங்கட்ட நல்லா வருது, பெரிய மனுஷன் பார்க்குறேன், பத்திரிகையாளர் ஆச்சே, பெரிய மனுஷன் ஆச்சேன்னு பார்க்குறேன். மானங்க ஏதாவது வருது, கெட்ட வார்த்தையாக சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க சார், கோச்சிக்காதீங்க. 40 நாளாக ஆட்சிக்கு வந்து 3 நாளில் ஜெயிச்சு 3ஆவது நாள் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் எல்லா கட்சியையும் இழுத்து இவருடைய பெரும்பான்மையை நிரூபித்து அது பத்தாது, இவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அதிமுக கூடாரத்தை உடைச்சி அங்கேருந்து வரவங்களை பூரா ராஜினாமா பண்ண வச்சு இவ்வளோ நாளாக 2 மாதமாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை, அதை பற்றி தமிழா பாண்டியன் பேச மாட்டார். அது அவர் கண்ணுக்கு தெரியாது. பேசுவார், அப்படியே மேம்போக்கு அப்படி பேசிட்டு போயிடுவார். பத்திரிகையாளர் மணியும் இவரும் ஒன்று, அப்படி மேம்போக்காக பேசிட்டு போயிடுவாங்க. கவர்மெண்ட் அமைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பதவியேற்றதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் குதிரை பேரம் தான் பண்ணுறாங்க. அது குதிரை பேரமா கழுதை பேரமா? அதை அப்படி கூட மேடையில் வேறு பேசுவாங்க. ஏடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் நான் மனசுக்கு தாங்க மதிப்பு. யாராக இருந்தாலும் சரி, மனசு எப்போ இருக்குதுன்னு பார்த்தா மதிப்பு. வாயை திறந்து பொய்யா சொன்னால் அவங்களால எப்படி மதிக்கிறது? எப்படி அப்படி தான் மிதிக்க வேண்டியிருக்குது ஒரு சில நேரங்களில். புரியுதுங்களா? 2 மாதமாக நான் சொல்கிறது கரெக்டாக தானே சொல்கிறேன். 2 மாதமாக குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. கீழே போய் ராஜினாமா லெட்டர் எழுதி தராங்க, எழுதி முடிச்சுட்டு மாடியில் போய் மினிஸ்டரை பார்க்குறாங்க, சால்வையை பொத்திக்கிறாங்க, இவங்களும் பொத்திக்கிறாங்க, அந்த ஆளுக்கும் பொத்தி விடுறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் கட்சியை உடைக்கிறது இல்லையா? நீ அதிமுக ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டீங்கல்ல, 3 பேர் கொடுத்தாங்கல்ல, ரைட்டு கொடுத்தாங்க, வீட்டுக்கு தானே போகணும். நீ எதுக்கு மாடியில் போய் அந்த ஆளுக்கு எதுக்கு போர்வை போத்துற? அந்த ஆள் திருப்பி உனக்கு எதுங்க போர்வை போத்துறாரு? யாரோ போத்துனாங்க, நான் பார்த்தேன். யார் போத்துறாங்கன்னு நான் தெரிஞ்சு. யார் இவங்க மந்திரிக்கு போத்திருப்பாங்க. எதுக்கு நீங்கள் ராஜினாமா பண்ணோன்னு ஏன் அங்கே போய் அந்த ஆளை போய் பார்த்தா அந்த ஆளுக்கு எதுக்கு இது பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, தெரியாமல் கேட்குறேன் நான். அப்போ இதுக்கு பேர் என்ன? குதிரை பேரம் பண்ணுறாங்க, கழுதை பேரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னைய பார்த்து சொல்கிறாங்க. நமக்கு எதுக்குங்க அதெல்லாம்? நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்குங்க அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான்ல மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு. இப்போ இதுக்கெல்லாம் இப்போ 2 மாதமாக இப்போ அதை இது தமிழா பாண்டியனுக்கு தெரியாதா? இங்கே இது மாதிரிலாம் நடக்குது, அப்படி நடக்குது, 2 மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரையாக இழுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி எப்படி இழுத்தாரோ அதே மாதிரி தானே இவங்களும் இழுக்கிறாங்க அப்படின்னு பேச வேண்டியது தானே. அதெல்லாம் பேசலை. கைது செய்வாரா? சிறையில் அடைப்பாரா விஜய்? முதல்ல யாரை சிறையில் அடைக்கணும்? 41 பேர்த்த கொன்னதுக்கு யாரை சிறையில் அடைக்கணும்? நீ சொல்லு.
அதை பேசுறதுக்கு துப்பு இல்லை, யோகிதை இல்லை. அதை விட்டு வாயை திறந்தா திமுக, வாயை திறந்தா ஸ்டாலின், வாயை திறந்தா கருணாநிதி குடும்பம். என்ன வேறு இது சொல்கிறதுக்கு எதுக்கு? நீ கட்சியில் போய் சேர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் சேர்ந்துக்கலாமே அவங்களுடைய. அங்கே அவங்க கட்சியிலே போய் சேர்ந்துக்க. கொள்கை பரப்பு செயலாளர் திமுகவை எதிர்த்து பேசு. ஏன் ஒரு பத்திரிக்கையாளர் நடந்துக்கிட்டு ஏன் ஓரவஞ்சனம் பண்ணுற? எதுக்கு பொய் சொல்கிற? தேவையில்லாமல் எதுக்கு பொய் சொல்கிற? இவ்வளோ கோடி லஞ்சம், ஆளுக்கு 50 கோடி கொடுத்தாங்க. நீ பார்த்த, நீங்கள் சாட்சி சொன்னவங்க ஒருத்தவங்க கூட கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க. காரணம் எப்படின்னா அது பூரா பணம் கொடுத்தாரு, ஏமாத்துறாங்க. இதெல்லாம் ஏதாவது லாஜிக்கோட பேசுகிறாங்களா? சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம், அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க சார், தயவு செஞ்சு நான் கவனமாக கேளுங்க. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்கள் 50 கோடி. எவனா சபாநாயகரை மாற்றத்துக்கு எந்த முட்டாளாவது 50 கோடி தருவானாடா? என்னடா பேச்சு பேசுறீங்க? ஒரு அளவு வேணாமாடா? சபாநாயகரை மாற்றுறதுனால திமுகவுக்கு 10 நயா பைசா பிரயோஜனம். ஆட்சி மாறினா கூட ரைட்டு. இன்றைக்கி இவனோட ஆட்சி மாறினா கூட மக்கள் திருப்பி அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது நல்லாவே ஸ்டாலினுக்கு தெரியும், உதயநிதி தெரியும், திமுகவுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நீ ஆட்சியை கவுத்தாலும் நாளான்னைக்கு இந்த மக்கள் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் அவனை போய் கவுக்கிறது முக்கியம் இல்லை, அவன்கிட்ட இருக்கிற மந்திரிகளை எம்எல்ஏக்களை உருவுறது முக்கியம் இல்லை. திறம்பட இவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் முக்கியம். திரும்ப திறம்பட இந்த தாவேகா கட்சியை, இவர்களுடைய அயோக்கியத்தனத்தை, இவர்கள் என்ன பேச்சு பேசுகிற, இவங்க எந்த விதமான லாஜிக்குமே இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு இவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளை சித்திரவதை பண்ணுறாங்க, நம்மளை மேலே பொய் சொல்லி பழிய போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதை விட்டு இவங்கள பற்றி பேசி இவங்க எம்எல்ஏவை கூட்டிகிட்டு இவங்க என்ன நட்டம் சொல்லி போகிறாங்க. இருக்கிற எம்எல்ஏ 10 60 பேர், 45 பேர், 47 பேருங்க. இருக்கிற எம்எல்ஏ 10 60 பேர் இருக்குதுங்க. இவங்க எம்எல்ஏ எதுக்கு பிடிக்கணும்? இவங்க எம்எல்ஏ என்ன பெரிய அப்படியே 50 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி பணம் வச்சுருக்காங்க, பெரிய அப்படியே அறிவுஜீவிகளாக இருக்காங்க. திமுகவில் இருக்கிற ஏதாவது ஒரு அறிவுஜீவிக்கு ஈடாக வாங்கலாம் அவங்க அமைச்சருங்க மொத்தம் அத்தனை பேரும். இந்த ஒரு அமைச்சர் தான் போன காலையில் கூட சொன்னேன் நான். ஒரு அமைச்சர் ஒரு பத்திரிக்கை ப்ரெஸ் மீட்டில் எப்படி பேசணும்? முன்னாள் முதல்வர் என்ன வந்த அளவுக்கு மரியாதை பேசணும். நீ அரசியலை விட்டு விலகிருங்க, ஓடிருங்க, என்னென்ன இதெல்லாம் என்ன ஐடியாவில் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. என்ன ஐடியாவில் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. இந்த நாடு எந்த போக்குக்கு போக போகுது, எப்படி போக போகுது ஒன்றுமே புரியல. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி சொல்கிறேன்.